வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் குருசாய் வக்ரதுண்டாய தன்னோதந்தி குருஷர ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் குலம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பிச்சராக கேரவணங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் பஞ்சபோத விசுவிசிய ஓம் மந்திரக்கு பஞ்சபோத விசுவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத விசுவிசிய ஓம் நங்குமங்கு பஞ்சபோத விசுவிசிய சுவாக 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்துக்கு குரு பிரகஸ்பதி என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் என்னடா திடீர்னு ஜோசியர் வந்து குரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவகுரு தட்சிணாமூர்த்தி அவர் வந்து யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் சேர்ந்த 3 சக்தியும் சேர்ந்த சுரூபமான அதி சக்தி வாய்ந்த சர்வேஸ்வரனோட ரூபந்தான் தட்சிணாமூர்த்தி. பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் வருடத்திற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நீ பெற்ற சஞ்சீத கர்மாவின் அடிப்படையில் பிறந்தீங்களோ அல்லது பிராப்த கர்மாவின் அடிப்படையில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாற கர்மா நம்ம அந்த நவகோள்களும் நம்மளுக்கு பலன்களை நிர்ணயித்து கடவுள் நம்மளை படைச்சு பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. புரியுதுங்களா? அதுல பிரகஸ்பதியும் ஒருவர் நவகிரகத்துல அவரும் ஒருத்தர். 10 கிரகங்களுக்கு என்னன்னா மெயினா பார்க்கக்கூடியது மாந்தியும் சேர்த்தி தான். ஓகேங்களா? அப்போ இந்த கிரக வரிசையில அவரும் ஒருவர். அவர் வந்து அவருக்கு அதிதேவதையாக நிறைய தெய்வங்கள் இருக்கு. ஓகேங்களா? நிறைய தெய்வங்கள் இருக்கு. நூல்கள் வந்து 1-2 மெயினா தமிழ்நாட்டில் நம்ம இப்ப ஜோதிடர்களுக்கு தெரிஞ்சு எழுதுறது என்னன்னு பார்த்தோம்னா, யாருன்னா அவருடைய டைரக்டர்னா இந்திர பகவான். புரியுதுங்களா? இந்திர பகவான் சொல்லுவாங்க. இந்திர பகவானுக்கு அதிதேவதை யாருன்னா பிரம்மா ஒருவர். அதிதேவதை பிரம்மா ஒருவர். ஓகேங்களா? இது மாதிரிதான் தெரியும் எல்லாத்துக்கும். எல்லா நூல்களையும் மற்றவங்க படிச்சு இது மட்டும்தான். ஓகேங்களா? நல்ல தெளிந்த ஞானத்தோட பழைய கால நூல்களை எடுத்து படித்தவர்கள், அச்சகர்கள், பிராமணர்கள், இவங்க எல்லாம் பார்த்தோம்னா அந்த வேத பாடையில படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் யார் அப்படிங்கிறது. யாருன்னா விஷ்ணு, பிரம்மா, 3 சக்திகளின் சுரூபமான சர்வேஸ்வரனின் ரூபங்கள் 64 ரூபங்கள்ல எது இருக்கோ அது எல்லாமே குருவுக்கு அதிதேவதையா வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். சர்வேஸ்வரன் நாங்கள் வந்தாச்சுன்னா வரும். ஓகேங்களா? அதனால 3 சக்திகளின் சுரூபமான தட்சிணாமூர்த்தி வந்து அவருக்கு அதிதேவதை தான் சூட்சும முறையில. சர்வேஸ்வரன் 3 அல்லது நீங்க பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லா சிவஸ்தலங்கள்ல தட்சிணாமூர்த்திக்கு பிரகஸ்பதிக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுமோ அதை நீங்க அப்படியே சிவனுக்கு கூட நீங்க செய்யலாம். தவறே கிடையாது. ஏன்னா அவங்க 3 பேர்த்துக்கு செஞ்சா எல்லா நவகிரகங்களுக்கும் அவங்க கூட அரசு. ஏன்னா அவங்க தான் அவங்க 3 பேர் சேர்ந்துதான் நவகிரகங்களையே அமைச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நவகிரகத்திலேயே நவகிரக பதவிகளை கொடுத்தவங்களே இவங்க 3 பேர் தானே. இவங்க 3 பேர் இல்லாம எந்த நவகிரகத்துக்கும் பதவி கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர்த்துக்குமே எல்லா தெய்வத்தோட பரிகாரங்களையும் நீங்க செய்யலாம். அந்த கிழமையில போயிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்றது அல்லது விஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்றது, பிரம்மா கோயிலுல தேடி போய் எங்கிருந்து 2 இடத்துல இருக்கு தமிழ்நாட்டில் தேடி போய் நீங்க பண்றதுனால பண்ணலாம். அது உங்களுடைய இஷ்டம். அதுக்கு சிம்பிளா நான் ரெஃபர் பண்றது தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க. சர்வேஸ் 3 சக்திகளையும் சேர்ந்த சுரூபமான தட்சிணாமூர்த்திக்கு இந்த வழிபாடு செய்யுங்க. பிரம்மாவோட பிரகஸ்பதியோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருன்னு எல்லாருக்குமே நான் சொல்றது அதுதான். ஓகேங்களா? அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா 8-11 குறைவராக பிரகஸ்பதி குரு வருவார். ஓகேங்களா? அவர் வந்து எந்த லக்னத்தில் வந்து நிற்கும் போது பார்த்தோம்னா கொஞ்சம் அலக்கழிப்பு, மன கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாக நடக்கும். ரிஷப லக்னத்துக்கு வந்து அவர் அஷ்டமாதிபதி, கெடுபலங்கள் மிகுதியாக நடக்கும். புரியுதுங்களா? பூர்ண சுபகரமாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அவ்வளோதான், கஷ்டங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? கஷ்டங்கள் அதிகமாகும். அதே மாதிரி 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் இங்க இருக்கலாம். இங்க அவர் பார்க்கலாம் அஷ்டமம். இங்க வந்து அவருடைய பார்வையும் அங்கே இருந்தாலும் நற்படங்கள் அதிகமாக நடக்கும். 2ஆம் இடம் புதனோட வீடு. அந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு அந்த இடத்துல குரு நிற்கும் போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்கிருந்து அஷ்டமஸ்தானத்தை அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பாரு. ஆயுள் தீர்க்காயில் அமைப்பு ஏற்படும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும், கல்வி ஞானம், கல்வியில முன்னேற்றம்,
சகல நன்மைகளும் நடக்கும். அடுத்தது 3ஆம் இடத்துல குரு அஷ்டமாதிபதி உச்சமாகிறது வந்து ஒரு அற்புதமான பலன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு அந்த இடத்துல 3ஆம் இடம் தைரியம் வீரி வெற்றி ஸ்தானத்தில் வந்து உச்சமாகிறது வந்து சகோதர வழியில் நன்மைகள், அனுகூலமான பலன்கள், நற்பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல குரு நிற்கிறது. நிற்கும்போது குரு வந்து பார்த்தோம்னா வீடு வாசல் சொத்து சுகம் திரளான செல்வத்தை தரக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அங்கே இன்னொரு யாராவது லக்னாதிபதியோட சேர்ந்து அமர்றதோ அல்லது வந்து அந்த சூரியனோட சேர்ந்து அமைகிறதோ இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அமைப்புகளை தரக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு நிற்கும் போது வந்து பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான், நன்மைகள் அதிகமாக நடக்கும். குரு அங்கிருந்து ராசியை பார்ப்பார், உங்களுடைய ராசியை குரு பார்ப்பார் 9ஆம் பார்வையார். இது ஒரு அருமையான அமைப்பு. குரு பார்வைக்கு மிகப்பெரிய பலம் உண்டு, மிகப்பெரிய சக்தி உண்டு. சகல தோஷங்களையும் நீக்கிறதுக்கு அவருடைய பார்வைக்கு தகுதி உண்டு. புரியுதுங்களா. பிரகஸ்பதிக்கு. ஓகேங்களா. அதனால குரு 5ஆம் இடத்துல குரு ஸ்தானத்தில் நிற்கிறது ரிஷப லக்னத்துக்கு ஒரு அருமையான அமைப்பு. அடுத்து 6ஆம் இடத்துல குரு கெட்ட ஸ்தானம் இருந்தால் கிட்டிடும் ராஜயோகங்கிற அமைப்புல அவர் அந்த இடத்துல நிற்கிறது நன்மையே. ஏன்னா அங்கே 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பாரு. ஓகேங்களா. 9ஆம் பார்வையா. அதனால 12ஆம் இடம் விரயஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அப்போ விரயங்கள் கண்ட்ரோலுக்குள்ள வந்து பணங்கள் அதிகமாக சேரும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. குரு 6ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு மறைகிறது நன்மையே, தீமை கிடையாது. ஓகேங்களா. சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து 7ஆம் இடத்துல குரு நிற்கிறது. 11 குடையவன் 8 குடையவன் 7ஆம் இடத்துல நிற்கிறது. மனைவி வழியில் நிறைய விரயங்கள் ஏற்படும். மனைவி வழியில் சில கருத்து வேறுபாடுகளையும் குரு கொடுத்துருவார் அந்த இடத்துல இருக்கும்போது. ஓகேங்களா. ரெண்டும் கலந்த கலவையாக தான் அந்த இடத்துல பலன்கள் தருவார். ராசி நேராக பார்ப்பாரு. உங்களுக்கு வந்து ஆயுள் இருக்காது, நன்மைகள் அதிகமாக ஏற்படும். அதுல எல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மனைவியின் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை மட்டும் நான் பார்த்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு குரு பிரித்து செஞ்சுக்கிறது நல்லது. முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பரிகாரங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடுகள் செய்யணுமோ அதை நீங்கள் மனதார நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு குழந்தையை போல தெய்வத்திட்ட போய் வழிபாடுகள் செஞ்சால் அது 100% சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஆராய்ந்துட்டு போனீங்க, இது போனால் நன்மை நடக்குமா, இவரை கும்பிட்டா தீமை நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. ஓகேங்களா. தெய்வத்தின் முன்னாடி போகும்போது நம்ம ஒரு குழந்தை, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நம்ம சரணாகதி ஆடுகிறோம், எதுவுமே எனக்கு தெரியாது, நீயே கதின்னு வந்துட்டேன், எனக்கு வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு கொடுக்கணும், இந்த நேரம் எனக்கு பிரச்சனை இருக்குது, ஜோசியர் சொல்லிட்டாரு, அதனால நான் வந்துட்டு எனக்கு தெரியாது, எனக்கு நல்லது செஞ்சு கொடு அப்படின்னா அந்த தெய்வம் செஞ்சு கொடுக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது சரணாகதி தத்துவத்தோட போய் நிற்கணும். எல்லாம் தெரிந்த மாதிரி ஆராயக்கூடிய ஒரு மனநிலையோட போனேன்னா நீ என்னையே நீ ஆராய்ச்சி பண்றியா அப்படின்னு கேட்பார். மனுஷனே கேட்கறான். அப்போ தெய்வம் கேட்காமையே இருக்கும். தெய்வம் வந்து மன்னிக்கிற தன்மை உள்ளதான். தெய்வம் வந்து மனிதனை காப்பாற்றுறதுக்கு தான். பலன்கள் உடனே நடக்கணும்னா யாரையுமே நம்ம போய் ஆராய்ச்சி பண்றதோ கடிந்து கொள்றதோ எப்படி அவங்க மூலமா நன்மையே நடக்கும். தெய்வத்தை சரணாகதியோட அவங்க ஏன் கதி அப்படின்ட்டு நம்ம போனாதான் எல்லா பலன்களும் நமக்கு நடக்கும். அடுத்து பார்த்தா 8 குடையவன் 8ஆம் இடம் தனுசு ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு வந்து 8 குடையவன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான பலன் தான். விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் நன்மைகள் நடக்கும். ஆயுள் தீர்க்காயில் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும். மறைமுக சூட்சமங்களை அந்த இடத்துல குரு நிற்கும் போது ரிஷப லக்னத்துக்கு வெளிப்படுத்துவார். குரு பிரகஸ்பதி 8ஆம் இடத்தில் நிற்கும் போது மறைமுக சூட்சம விதிகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தெளித்தான ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார். சகல செல்வத்தையும் 8ஆம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெற்று நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. ஜோதிட இந்த தெய்வம் அப்படியா அந்த தெய்வம் இப்படி அப்படின்லாம் நீங்களும் சொல்றீங்க. தெய்வங்களையே ஆராய்ந்து அது என்ன பொசில் இருக்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கூட கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். 8ஆம் இடம் மறைபொருள்களை விளக்கும் ஒரு ஸ்தானம், ரகசியம், சீக்ரெட். ஓகேங்களா இருக்கும். அந்த இடத்துல என்னன்னா இவங்கெல்லாம் நல்லா படிச்சுட்டாங்கன்னா IAS IPS ஆகி CBCIDல வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். 8ஆம் இடம் வந்து CBCIDல வேலை செய்யும். நுண்ணறிவு பயங்கரமாக போய் கண்டுபிடிக்கிறது, டெக்னிக்கலாக போய் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து 8ஆம் இடம் படுத்தாதான் அவங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வந்து பார்த்தோம்னா குரு நிற்கும் போது மகரத்தில் நிற்கும் போது பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானில் இருக்கும்போது ராசி குரு பார்ப்பார். நல்லதா ஸ்தான பலங்கள். குரு பொதுவாக 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களில் நிற்கும் போது அற்புதமான 11 இந்த ஸ்தானங்களில் நிற்கும் போது நன்மை செய்ய எல்லா ராசிக்குமே. ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தா குரு 10ஆம் இடத்துல வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
குரு 10ஆம் இடத்துல வந்து பதவியில நம்மளுக்கு வேலையில நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் இடத்துல நின்னாலும் வேலையில உத்தியோகத்துல நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் நம்ம சந்திக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதுக்கு நம்ம குரு பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிறது நன்மைகளே அதிகமாக தரும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வந்து பார்த்தோம்னா அவர் ஆட்சி பலம் பெறுவார். அந்த இடத்துல இருக்கும்போது அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. லாபஸ்தானத்தில் நிற்கும் போது மிகுந்த லாபங்கள் ஏற்படும், நன்மைகள் மிகுதியாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து 12ஆம் இடம் செவ்வாயோட வீடு. ஓகேங்களா. அந்த இடத்துல குரு நிற்கும் போது அவர் ஆவரேஜான, ஏன்னா 8 கூடையவன் 12ஆம் இடம் ஒரு விபரீத ஒரு மறைவு ஸ்தானத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிவ வழிபாடு, முருக வழிபாடு, முத்தியை நோக்கி பயணம், இதெல்லாம் சேர்க்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம் தான். அந்த இடத்துல குரு நிற்கும் போது 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் இருக்கும்போது நன்மை. ரிஷபலக்னத்துக்கு குரு வந்து மேக்சிமம் மறைவு ஸ்தானங்கள் நிற்கும் போது நன்மைகள் அதிகமாக செய்வார். ஓகேங்களா. ரிஷபலக்னத்துக்கு குரு வந்து 6, 8, 12 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் நன்மைகள் மிகுதியாக நடக்கும். அப்புறம் அது போக அவருடைய பார்வை பலத்துக்கு அதிகம். ஓகேங்களா. இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கு, நிறைய ஜோதிட சூட்சமங்களாக இருக்கு. முழு பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய அவரவருடைய சுய ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அது குரு ஏரிய நட்சத்திரம் அதிபதி என்ன பொசிஷன் இருக்கார், என்ன மாதிரி இருக்கார். அடுத்து குரு நின்ற வீட்டுக்கு அதிபதி என்ன ஸ்தானத்தில் என்ன பொசிஷன் இருக்கிறார். ஓகேங்களா. சுபகிரகத்தினோட சேர்ந்து இருக்கலாம், சுபகிரகம் என்ன பொசிஷன் இருக்கு. உங்களுடைய ரிஷபலக்னத்துக்கு யோகாதிபதிகள் என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதையெல்லாம் நாம் பார்க்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களை நம்ம பிரிச்சு போடுறது. ஜென்ரலாக நான் சொல்லியிருக்கிறேன் குரு நின்ற ஸ்தானங்களோட பலன்கள் ஜென்ரலாக நான் சொல்லிக்கிறேன். பொதுவாகவே நல்லா தான் இருக்குது குருவை பற்றி நான் பேசும்போது. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கணும். ஓகேங்களா. ஆனால் அந்தளவுக்கு நல்ல முறையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்புங்க. ஓகேங்களா. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமணம் கொடுத்து பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.